ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வஹீஸ் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ப்ராடக்டோட யூசேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஏர் ப்ரஷ், ஏர் கன்னெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய ஹோம் பேக்கர்ஸ் எங்களை கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி எல்லா கேக்குக்கும் டார்க் கலர் அப்ளை பண்ணுறீங்க, டார்க் கலர் பண்ணும்போது க்ரீம் மெல்ட் ஆயிராதா, கையிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்காதா, அதுக்கு டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய ஹோம் பேக்கர்ஸ் எங்களை கேட்டிருக்கீங்க. நான் மோஸ்ட்லி என்னோடய எல்லா கேக்குக்குமே டார்க் கலர் பண்ணும்போது இந்த மாதிரி ஏர்கன் யூஸ் பண்ணி தான் நான் கலர் பண்ணுவேன். இதோட யூசேஜ் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது கேக்கில் எப்படி கலர் அப்ளை பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கம்ப்ரஸர் கூட நமக்கு ஒரு அடாப்டர் வந்துடும். இதுதான் கம்ப்ரஸர். இதை நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 6800 rupees சார்ஜ் ஆச்சு. இப்போ நம்ம ஷாப்லேயே இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள். இது கூட 2 ஹோல்டர் கிடைக்கும். லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. நம்ம இந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டர் நமக்கு கன்னை அதில் மாட்டி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். கூடவே மேனுவல் புக் ஒன்று வந்துடும். இந்த மேனுவலில் இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த மேனுவலில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏர் கன்னு தான். இது நம்ம கலர் ஆட் பண்ணுற கண்டெய்னர். எனக்கு இந்த கண்டெய்னர் 2 வந்துருந்துச்சு. ஒன்று பிளாஸ்டிக், ஒன்று மெட்டல். குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது நம்ம இந்த மாதிரி ஏர்கன் யூஸ் பண்ணி கலர் பண்ணும்போது கலர் ரொம்ப மைல்டாக நம்ம சேர்த்துனா போதும். நிறைய கலர் நமக்கு செலவாகாது. இதுதான் கன். இது நல்லா ஹெவியாக வெயிட் இருந்துச்சு. நல்லா ஒரு கையளவுக்கு இதோட சைஸ் இருக்குது. இதுதான் ட்ரிக்கர். இந்த ட்ரிக்கரை நம்ம பின்னாடி புல் பண்ணி தான் நம்ம கேக்கில் கலர் பண்ணணும். இதில் மேலே ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்டரில் தான் நம்ம கலர் கண்டெய்னர் ஃபிக்ஸ் பண்ணணும். கீழே இருக்கிற ஹோல்டரில் இந்த கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இது அடாப்டர் கேபிள். இது கன்னில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான கேபிள். இது ரொம்ப லெங்க்த்தியாகவே இருந்துச்சு. நல்ல தேவையான அளவுக்கு இது லெங்க்த் இருக்குது. இந்த கேபிளை நம்ம கன்னோட கீழே இருக்கிற ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே இந்த கன்னே கேபிளே கனெக்ட் பண்ணும்போது கேபிளை ஒரு கையில் பிடிச்சிட்டு கன்னை மட்டும் நீங்கள் சுற்றி கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேபிளை சுற்றுனீங்கன்னா ஒட்டுமொத்த கேபிளும் நமக்கு சுற்றிக்கும். ஒரு கையில் கன்னு, ஒரு கையில் கேபிள் பிடிச்சிட்டு கன்னை மட்டும் நீங்கள் சுற்றுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிங்க. மேலே இருக்கிற ஹோல்டரில் இந்த கலர் கண்டெய்னர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கலர் கண்டெய்னர் மேலே இருக்கிற ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் இருக்கிற இந்த ஹோல்டர் நம்ம அந்த கன்னை இதில் இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 பக்கமும் மாட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு.
இனி இதில் எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரை வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு லைட் கலர் போதும்னா கொஞ்சம் வாட்டர் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு டார்க் கலர் வேணும் அப்படின்னா வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 1 டேபிள் ஸ்பூன், எனக்கு லைட் கலராக போதும் அப்படிங்கிறதுனால ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஜெல் கலர் வந்து ஃபுல்லாக அதில் டைல்யூட் ஆகிற அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்து அந்த ஜெல் கலர் அதில் வாட்டரோட மெல்ட் ஆயிடணும். அங்கங்கே கெட்டியாக நிற்கக்கூடாது. ஃபுல்லாக இந்த மாதிரி அதை டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கலாம். கண்டெய்னரில் போட்டுட்டு இந்த டேப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா பெரிய ஒரு வேலையே நமக்கு நடந்துடும். எப்படியாவது ஒரு இடத்துல நம்ம கன்னை வந்து திருப்பிட்டோம் அப்படின்னா எல்லா கலர்ஸுமே கீழே சிந்திரும். லாஸ்ட் டைமாக எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு. வீடு ஃபுல்லாக ஜெல் கலராக ஆகி அதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. இப்போது இந்த அடாப்டரை நம்ம ப்ளக் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கம்ப்ரஸரோட பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணிக்கணும். பவர் பட்டன் ஆன் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சவுண்டு வரும். இந்த கன்னிலேருந்து நமக்கு நல்லா ஏர் வெளியில் வர்ற சத்தம் நல்லாவே கேட்கும். என்னடா நம்ம பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டோம், இனிமேல் கலர் வந்து ஸ்ப்ரே ஆகலை அப்படின்னு யாரும் பயப்பட வேணாம். நம்ம அந்த ட்ரிக்கர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கலர் வந்து வெளியில் ஸ்ப்ரே ஆகும். இல்லைன்னா வெறும் ஏர் மட்டும்தான் நமக்கு வெளியில் வர்ற மாதிரி சத்தம் கேட்கும். எப்போவுமே ஏர் ப்ரஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக ஒரு வேஸ்ட்டான கிளாத்து விரிச்சுக்குங்க. ஏன்னா நம்ம ஏர் ப்ரஷ் பண்ணும்போது எல்லா பக்கமுமே வந்து இந்த கலர் ஸ்மெட்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சாம்பிளுக்காக நான் இந்த ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு கலர் பண்ணி காமிக்கிறேன். இந்த ட்ரிக்கருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரிக்கரை வந்து நம்ம பின்னாடி புல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதிலிருந்து கலர் வெளியில் ஸ்ப்ரே ஆகும். இல்லைன்னா நமக்கு கலர் வெளியில் வராது. இப்போ இந்த பேப்பரில் நான் கலர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரிக்கரை வந்து பின்னாடி புல் பண்ணதான் நம்ம கலர் வந்து வெளியில் ஸ்ப்ரே ஆகும். இந்த மாதிரி நம்ம லைட் கோட்டிங் வேணும்னா 1 தடவை லைட்டாக கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா அது மேலேயே நமக்கு இன்னொரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது பேப்பர் வந்து ஷைனிங்காக பேப்பர்ங்கிறதுனால கலர் வந்து லீக் ஆகுது. நல்லா ஸ்மஜ் ஆகிற பேப்பர்னால் நமக்கு அந்த மாதிரி ஆகாது. கேக்கில் யூஸ் பண்ணும்போதும் நமக்கு அந்த மாதிரிலாம் கீழே வந்து கலர்ஸ் வராது. சாரி சிஸ்டர்ஸ், நான் ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுக்கும்போது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் அது ரெக்கார்ட் ஆகலை. இப்போ உங்களுக்கு செகண்ட் லேயர் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணி நான் காமிக்கிறேன். க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேப் போட்டு அடுத்த லேயர் நம்ம க்ரீன் கலர் கொடுப்போம் இந்த கேக்குக்கு. இந்த ட்ரிக்கரை வந்து பின்னாடி புல் பண்ணி நம்ம டர்ன் டேபிளை ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அழகாக கலர் பண்ணிடும்.
ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா லைட் கலராக இருக்கும், டபுள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரு டார்க் கலராக இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு நம்ம கோட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக வந்துடும். அடுத்து மேலே டாப்பில் ப்ளூ கலர் கொடுக்குறேன் நான். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேக்கு க்ரீமோட ஃபுல்லுமே வந்து நமக்கு கலர் ஆட் ஆகாது. கேக்கோட அவுட்டர் லேயர் மட்டும்தான் நமக்கு கலர் இருக்கும். உள்ளார ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போது ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பண்ண மாதிரியே அந்த ட்ரிக்கரை பின்னாடி புல் பண்ணிவிட்டு டேபிளை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு கலர் ஸ்ப்ரே ஆயிரும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து கலர் வெளியில் ஸ்ப்ரே ஆகுது அப்படின்ட்டு. நீங்கள் ரொம்ப கேக்குக்கு பக்கத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப்பை விட்டு தான் நம்ம கன்று பிடிச்சிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கன்று இருந்துச்சுன்னா எவ்வளோ டார்க் கலர் வேணாலும் நீங்கள் வெளியில் பண்ணிக்கலாம், கேக்கில் பண்ணிக்கலாம். உள்ளார வந்து நமக்கு எந்த விதமான கலரும் ஆட் ஆகாது. வெளியில் மட்டும்தான் நமக்கு டார்க் கலர் இருக்கும். இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம நார்மலாக பைப் டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதில் காமிச்சிங்கனாலே இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் நீட்டாக க்ளீன் ஆயிரும். கலர் கண்டெய்னர், கன்னு எல்லாமே ஃபுல்லாக டேப்பு கீழே பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். எப்போவுமே வந்து கன்று யூஸ் பண்ண உடனே இம்மீடியட்டாக அதை க்ளீன் பண்ண பாருங்கள். உள்ளார கலர்ஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது ரொம்ப திட்டாக வர்ற மாதிரி இருக்கும், அங்கங்கே அடைச்சிக்கும், நமக்கு நீட்டாக வந்து ஸ்ப்ரே ஆகாது. கலர் பண்ண உடனே இம்மீடியட்டாக வந்து கன்னை க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நார்மலாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா நம்ம உள்ளார தேங்கி நிற்கிற கலர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து க்ளீனாக வெளியில் வந்து கன்று ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். பாருங்கள். இப்போ நான் பேப்பரில் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுற ஃபஸ்ட்டு மூமெண்ட்லேயே வந்து கலர் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார எந்த விதமான கலர்ஸும் இருக்காது. நம்ம ஊற்றி இருக்கிற வாட்டர் மட்டும்தான் வெளியில் வந்து நமக்கு ஸ்ப்ரே ஆகி வருது. உள்ள கலர்ஸ் எதுவுமே இல்லை. நீட்டாக க்ளீன் ஆயிரும். ரொம்ப ஈஸி தான் அது க்ளீன் பண்ணுறதும். கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் தண்ணி மட்டும்தான் கீழே விழுவும். கலர்ஸ் எதுவுமே வந்து அதில் ஆட் ஆகிருக்காது. இப்போ இந்த கன்று யூஸ் பண்ணி நான் பண்ண சில கேக் மாடல்ஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் எங்களை கேட்டிருந்தீங்க இந்த ஜீப் பார்டரை வந்து எப்படி கலர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. இந்த ஏர்கன் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஜீப்போட பார்டர் டிசைனிங் எல்லாமே பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஏர்கன் இருந்துச்சுன்னா நம்ம நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கலர் காம்பினேஷன் பண்ணி நம்ம கேக்கை டிஃப்ரெண்ட் டைப்பில் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.